ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் யார் யாருக்கு என்னென்ன ஓட்டு எப்பப்போ விழுவணும்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். இப்போ அப்படி பண்ணா, உதாரணத்துக்கு டிஎம்கேக்கு ஒரு ஓட்டு விழுவுது. டோட்டல் ஓட்டு 1, டிஎம்கேக்கு ஒரு ஓட்டு, ஏடிஎம்கேக்கு 1 விழுவுது, என்டிகேக்கு 1 விழுவுது, டிவிகேக்கு 1 விழுவுது, பிஜேபிக்கு 1 விழுவுது. ஓகேயா? விழுந்துருச்சு. இப்போ மறுபடியும் என்டிகேக்கு விழுவுது, மறுபடியும் டிவிகேக்கு விழுவுது. டிஎம்கே வாங்கினது ஒரு ஓட்டு தான். ஓகேயா? ஏடிஎம்கேக்கு 1 விழுவுது, என்டிகேக்கு 1 விழுவுது. இப்போது 9 ஓட்டு ஆகிடுச்சா மொத்தம். 10வது ஓட்டு வந்துருச்சுன்னா அப்படியே நான் சொன்ன மாதிரி மாறிடும். 4, 3, 2, 1 டிஎம்கே கூட வந்துடும். ஏன்னா நான் ப்ரோக்ராம் அது மாதிரி பண்ணிட்டேன். டிஎம்கே கூட வர மாதிரி 4, டிஎம்கே 4, ஏடிஎம்கே 3, என்டிகே 1 இப்படி வந்துட்டேன். இப்போ 9வது இப்போ டிஎம்கேக்கு 2வது ஓட்டு விழுந்துச்சு தான். ஆனால் என்ன ஆச்சு பாரு, டோட்டல் 10 ஓட்டு வந்ததுக்கப்புறம் 4, ஏடிஎம்கேல 3, என்டிகேல 2, டிவிகேல 1 இந்த மாதிரி மாறிடுச்சா. என்டிகே விழுவுது, என்டிகே விழுவுது, ஏடிஎம்கே விழுவுது, டிவிகே 1 விழுவுது. 14 ஓட்டு போயிட்டுருக்கு. ஓகே. ஏடிஎம்கே மறுபடியும் விழுவுது, என்டிகே விழுவுது, டிஎம்கே விழுவுது, ஏடிஎம்கே விழுவுது, என்டிகே விழுவுது. இப்போ 20வது ஓட்டு மாறினுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி வந்துடும். 9 ஏற்கனவே என்ன இருந்துச்சுன்னா அது பார்க்காது. 9, 6, 5, 4 அப்படி நான் செட் பண்ண மாதிரி வந்துடும். இப்போ மறுபடியும் டிஎம்கேக்கு 5வது ஓட்டாக இருக்கும்போது 6வதாக மாறணும். ஆனால் 6வதாக மாறாது ஓட்டு போட்டால். 9, 6, 3, 2, 1ன்னு மாறிடும். இதுதான் ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணுது.